இப்போ பேசுனதே நம்ம ஃப்ரீயாக பேசலாம், பேசுங்க. எது வேணாலும் சொல்லுங்க, நல்ல கருத்து 4 பேர்த்துக்கு நல்லது. படைக்கலங்கள் 1000 பேர் போதவும் உங்க மாதிரி அறிவாளிகளின் கைவண்ணத்தை செலவழிக்க தங்களது இருகரமும் ஒரு சிறு உளியும் பேனா முனையும் வேண்டும். சூப்பர் சூப்பர். இன்னும் பேசுங்க நீங்க, நான் ரெக்கார்ட் ஆயிட்டு செய்த உதவிக்கு இந்த வஞ்சகமும் வானகமும் நோக்கலறியே. சூப்பர் சூப்பர். ஒரு அன்பா உசரிச்சு நமக்கு தெரியாத ஒரு அரவணைப்பு நல்லா செய்கிறாரு. நல்ல மறுத்து மரியாதை அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நல்ல ஒரு அன்பான ஒரு நான் என்னையும் கொஞ்சம் முழு முயற்சி எடுத்து ஒரு சின்ன ரெக்கார்டு வாங்கிட்டு வர சொல்ல சின்ன மருந்து இருப்பது. கேட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. சரி அதெல்லாம் கண்டிப்பா விஷயத்தை சிந்திக்கிற அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு இருக்கணும், சிந்திக்கிற அளவுக்கு இருக்கணும். கண்டிப்பா நமக்கும் தெரியாத ஒரு தமிழ் ஒழுங்கு கிடைக்குதா, இப்படி ஒரு ஆள் இருக்குதா, நம்ம இதுக்கு முன்னே கண்டுபிடிக்க முடியலையாங்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த அம்மாவுக்கு வரணும். அந்த மாதிரி நினைச்சுன்னு சொல்லக்கூடாது. கர்மத்தாயே தன்னுடைய குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அறிஞர் அண்ணா என பெயர் வருவதற்கு முழு காரணம் என்ன தெரியுங்களா? இத்தாலியிலேயே ஜெர்மனிலேயே ஒரு மாநாடு மீட்டி 7 பேர்த்துக்கு நல்ல அறிஞர்கள் பேச்சாளர்களை நல்ல திறமையாக பேசக்கூடிய வேறு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒருத்தர் ஒரு பேச்சாளர் அறிவாளிகளை வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்பி கொடுத்தாங்க. இருக்கும் பொழுது பாப்பா இது அப்லோடு பாப்பா போட்டதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அறிவாளி நல்ல பேச்சாளர் வேணும்ல, அதுக்கு அண்ணா தான் எனக்கு பொருத்தமான ஆள். அண்ணாதுரை தான் ஓனர்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நற்பெயர் வாங்கி கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோட அவர் அனுப்புனாங்க. இத்தாலிக்கு இருந்தால் அந்த உணர்வு எழுதி எழுதி அந்த அந்த மாதிரி ஒரு எழுதி அதாவது எல்லா பொருள்களுக்கு கையில் வச்சுருக்கிறதையும் உள்ளே வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நான் எடுத்துகிட்டு வருவேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இது கிடைக்காது, அது மன நிறைய மன அழுத்தம், ஒரே ஒரு வீர உணர்வு. இதில் நான் மோனம் எனக்கு சகிக்க முடியாத ஒரு பெண்ணை எத்தனை சாதிக்கிறாங்க. கண்டிப்பா நாம் இதை சாதிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரே எண்ணம் நல்லா ஒரு புத்தி கூர்மையாக செயல்பட்டு அந்தந்த இடத்த நிரம்பிட்டு வந்தோம்னா நீங்கள் உட்கார இடத்துக்கு வரலாம். கண்டிப்பா சேரு ஒரு வாய்ந்த சேரு எல்லாருமே சேரு உட்கார முடியாது. அதனால அந்த லைன் மட்டும் சொல்லுங்க, அந்த லைன் மட்டும் சொல்லுங்க, எனக்கு சரியா தெரியல. தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அது விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உணர்வோட நீங்கள் உட்கார முடியும். கண்டிப்பாங்க. யாரும் என்ன போறேன் வரேன் என்னமோ போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு எத்தனை போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனா பாட்டிற்கு இசை நன்றி. அப்புறம் ஜெர்மன்ல போய் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசினாங்களா? சரிங்க. முதல்ல அண்ணாத்துறை அறிஞர் அண்ணா என பெயர் வருவதற்கு முழு காரணம் இத்தாலி ஜெர்மனிலேயே இத்தாலியிலே எனக்கு ஞாபகம் வெகு நாள் ஆச்சு. சரிங்க. இப்படி வரும் பொழுதே ஒவ்வொருத்தருக்கு 15 நிமிஷம் டைம் கொடுத்து ஒதுக்கியிருக்கிறாங்க. உங்கள் நாட்டினுடைய பெருமையை நீங்கள் விலைக்கு சொல்லுங்க. உங்களுக்கு 15 நிமிஷம் கொடுத்துருக்குது, உங்களுடைய திறமையை பயன்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மைக்க அலோவ் பண்ணுங்க. பண்ணுறபோது பூரா பேர் மாறும்போது அப்புறம் அண்ணாவுக்கும் ஒரு நாள் வரும்ல. கண்டிப்பாங்க. அது இனி தலைவர் பேசுறதுக்கு ரெடியில் இருக்காரு.
நீங்கள் அந்த 15 நிமிஷத்தை அவங்க தமிழ்நாட்டை பொறுத்து நீங்கள் வர்ணனை பண்ணி வர்ணித்து நீங்கள் திறமை பயன்படுத்தி கொணருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறபோது எல்லாத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தாரு. இந்தியாவில் சுதந்திரமானதுலேருந்து செக்கிழுத்து சிதம்பரனார்லேருந்து மகாத்மா காந்தியிலிருந்து வெள்ளக்காரை இப்படி கொடுமைப்படுத்தினா உணர்வோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. அந்த பாயிண்ட் செக்கிழுத்து சிதம்பரனார்னா அவனுடைய வாழ்க்கை வரலாறு 15 நிமிஷத்தில் நீ கோர்த்து எல்லாத்துக்கும் வெளிப்படுத்து நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 பேருக்கு தலைப்பு கொடுத்து 15 நிமிஷம் இது பண்ணாங்க. கடைசியில் நீ நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, நீ நம்ம தலைப்பு கொடுத்து தலைவர் வேதத்துக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அண்ணாத்துறைக்கு தலைப்பு கொடுக்கல. அப்போ இதை அப்படியே வீடியோ பண்ணுறேன். உங்கள் திறமையை உங்கள் பொதுவான திறமையை பயன்படுத்தி உங்கள் தமிழ்நாட்டை பொறுத்து வர்ணனை பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஏங்க எல்லாத்தையும் தலைப்பு கொடுத்து இன்னாருங்கிற மாதிரி சொன்னீங்களே, எனக்கு தலைப்பு இல்லைங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால் டைம் முடிஞ்சு தலைவர் வேதத்துக்கு ரெடியாகிட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் உங்கள் திறமையை நீங்கள் உங்கள் சொந்த கருத்தில் பேசுங்க அப்படிங்கிற போது தலைப்பு இல்லை. தலைப்பு இல்லைங்கிற போது ஒரு குடும்பம் என்பது கோயிலே, அந்த கோயிலில் வந்து இப்போ இளைய தலைமுறை வந்து உட்காரத்துக்கு நல்ல அறிவு வளர்ச்சி திறமை வேணும். அவள் இந்த வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை 2 நாளுமே மனசார குளிச்சு புனித நீராடி பூவிட்டும் பொட்டிட்டும் பொங்கலிட்டும் பட்டாசு வெளியிட்டுங்கிற மாதிரி நல்லா அந்த வீர உணர்வோடு இருக்கிற பொம்பளைய வெளிக்கொண்டு வா, தன்னுடைய மருமன் நல்லவா ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஆனந்தப்படுவா. அப்படிங்கிற போது அந்த தர்மத்தாயின் தலைப்பில்லைங்கிற போது இஷ்டத்துக்கு பேசுங்கிற போது நாட்டிலே சிறந்த பூ என்ன பூன்னு சொல்லி கேட்குற பொழுது புகழ்ந்து அந்த பூ இந்த பூ அது இதுன்னு என்னதையே சொல்கிறேன். அறிஞர் என்ன சொன்னார் முதல் ஸ்டார்ட்லேயே, அன்பு அதுக்கு மீறின பூவே கிடையாது. அன்பு ஒரு குடும்ப தலைவிங்கிற பொறுப்பேற்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்றதுக்கு முதல்ல வந்து உட்கார்ந்தாங்க. ஆமாம், அந்த பூமி இருக்க தலைப்பிலே அது இவனுக்கு எடுத்துக்காட்டணும், இவனுக்கு ஜட்மில் போட்டு உட்கார வைக்கணுங்கிற மாதிரி அந்த நாட்டுக்காரனை தலைமையே பேசுறதுக்கெல்லாம் பண்ணிட்டாருங்க. காலையில் எந்திரிச்சு வெள்ளிக்கிழமை என்னைக்கு முதல்ல செய்கிற வேலை குளிப்பு கோயிலுக்கு சென்று புனித நீராடி கோயிலுக்கு சென்று போகும் வழியிலே வாங்கி தலையிலே சூடிக்கொண்டால் மல்லிகை பூ. தலைப்பில்லைங்கிறவோ அது எழுதி காட்டுறாரு. கோயிலே போய் தரிசனம் செய்து விட்டு வெளியில் வரும்போது பெரியவர்களுக்கு என்ன சொல்லி அவனுக்கு வாங்கிட்டு போகணுங்களான்னு சொல்லி வாங்கி சென்றம்மா இனிப்பு. அதெல்லாம் நான் சொல்றதுன்னா கொண்டு வந்து கொடுக்குற போது இந்த மாதிரி நமக்கும் ஒரு மருமக வாசிட்டாலே அப்படிங்கிற ஒரு பாசம் 2 பேர்த்துக்கு அன்புங்கிற பாசம் இதை விட வேறு என்னமா இருக்குது அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய விதிகளில் எடுத்து சொல்லலாம். நாங்கள் அங்கே 5 கிலோமீட்டர் இங்கே 10 கிலோமீட்டர் இன்னொரு நாளைக்கு வரணும். அடுத்த தடவை உங்கள் நம்பர் சொல்லுங்க. இப்போ இந்த நம்பர்ல போன்ல உள்ள போட்டு விட்டுருங்க. நீங்க வந்து உலகம் பூரா இதே நம்பரை நான் அடிக்கடி சேலை தொலைச்சிருக்கேன். அதுக்காக நான் அப்பா வந்து 10 வருஷமானாலும் கரெக்டாக பிடிச்சிட்டு அதனால நான் அப்பா பேர்த்த பேங்கு அங்கே இங்கெல்லாம் பூரா 10 காசு கூட இருக்கிறது. சரி, அதெல்லாம் அந்த அவன் நம்பரில் பதிவாயிருக்கு. ஹலோ, வணக்கம். தேங்க்யூ. பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா வாங்க இன்னொரு டைம். கண்டிப்பாங்க. நீங்க ஏதாவது நிகழ்ச்சி 30 கொடுத்தீங்கன்னா சொல்லி அழைப்பிடுங்க. கலந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியெல்லாம் உரையாடுறதுக்கு நான் காத்துக்கிட்டு